ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த டைம் மேனேஜ்மெண்ட்டை நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்ம ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்து ரிலீவ் ஆகலாம். அது நம்மளோட ஹெல்த்துக்கு எவ்வளவோ பெரிய நன்மையை கொடுக்கும். இந்த ஸ்ட்ரெஸ்னால் உங்களுக்கே தெரியும், நிறைய நோய்கள் வருது. நிறைய விதத்தில் நம்ம கஷ்டப்படுறோம். இந்த ஸ்ட்ரெஸ் தான் நிறைய நோய்களுக்கான மூல காரணமாக இருக்குது. டைம் மேனேஜ்மெண்ட்டை கரெக்டாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸுக்கு வேலையே இல்லை. ஸோ நம்ம இன்டைரக்டாக நம்ம ஹெல்த்துக்கு அது பெரிய பெனிஃபிட்டாக இருக்குது. யார்கிட்டேயும் போய் நம்ம எக்ஸ்கியூஸ் கேட்க வேண்டிய தேவையே இல்லை. நம்மளோட காரியங்களை நம்ம கரெக்டாக அனலைஸ் பண்ணி நம்ம கரெக்டாக பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம போய் யார்கிட்டையுமே நம்ம எக்ஸ்கியூஸ் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. அதனால நமக்கு என்ன ஆகும்னா நமக்கு ஒரு பெரிய ஃபுல்ஃபில்மெண்ட் கிடைக்கும். தட் இஸ் ஓகே, நம்ம நல்லா செய்கிறோம், நம்மளோட வேலையை நம்ம கரெக்டாக செய்கிறோம், அந்தந்த காரியங்களை அந்தந்த நேரத்தில் முடிக்கிறோம் அப்படின்ற பட்சத்துக்கு நமக்கு மனசளவில் நமக்கு ஒரு பெரிய ஃபுல்ஃபில்மெண்ட் கிடைக்கும். நம்மளோட வாழ்க்கையை நம்ம முழுசாக வாழ்ந்த மாதிரி நமக்கு ஒரு திருப்தி கிடைக்கும். அதே மாதிரி நம்ம கரெக்டாக பிளான் பண்ணி செய்கிறதுனால எந்த ஒரு வேலையும் நம்ம குவாலிட்டியாக செய்ய முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு கிளம்புறோம்னு வச்சுக்கோங்களேன். கரெக்டாக பிளான் பண்ணி ஆன் டைம் நம்ம கிளம்புறோம் அப்படின்னா அவசரமாக நம்ம வர வேண்டிய அவசியம் இல்லை. அங்கே இருக்கிற ஒரு சில கண்டிஞ்சன்சிஸ்னால நம்ம டென்ஷன் ஆக வேண்டிய அவசியமே இல்லை. சேஃபாக சந்தோஷமாக நம்ம நம்மளோட ஜேர்னியை அமைச்சிக்கலாம். நம்ம அழகாக நம்ம வர வேண்டிய இடத்துக்கு நம்ம சேர முடியும். நம்மளோட காரியங்களை நம்ம சந்தோஷமாக செய்ய முடியும். அதே மாதிரி நம்ம கரெக்டாக டைமை பிளான் பண்ணுறதுனால நமக்கு நிறைய நேரம் கிடைக்கும். அதில் நிறைய நம்ம எக்ஸ்ட்ரா ஒர்க்கு நம்ம செய்ய முடியும். அப்போது அது நம்மளோட மனசுக்கு இன்னும் பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும், ஒரு பெரிய ஃபுல்ஃபில்மெண்ட்டாக கொடுக்கும். நம்ம அச்சீவ் பண்ணுறதுக்கு அது இன்னும் வசதியாக இருக்கும். இப்படி டைம் மேனேஜ்மெண்ட்டை நம்ம கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்ம ஃபேமிலிக்கான டைமை நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நமக்கு வசதியாக இருக்கும். நிறைய டைம் நமக்கு ஃபேமிலிக்கு ஸ்பெண்ட் பண்ண கிடைக்கும். நம்மளோட கரியரை டெவலப் பண்ணுறதுக்கு நம்ம நிறைய டைம் யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி இருக்கிற டைமை நம்ம கரெக்டாக மேனேஜ் பண்ணி போகும்போது நிறைய நல்ல விதத்தில் நம்மளோட டைமை நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ கரெக்டாக நம்ம டைமை மேனேஜ் பண்ணி நம்மளோட வேலைகளை கரெக்டாக செய்து யார்கிட்டையும் எக்ஸ்கியூஸ் கேட்காம நம்மளோட வேலையை ஒழுங்காக முடிக்கும்போது நம்ம மேலே மற்றவங்களுக்கு ஒரு பெரிய மதிப்பு வரும். நமக்கு ஒரு பெரிய டிக்னிட்டியும் ரெஸ்பெக்டும் மற்ற மக்கள்கிட்ட இருந்து நமக்கு கிடைக்கும். இப்படி நம்மளோட காரியங்களை நம்ம கரெக்டாக முடிக்கிறதுனால மற்றவங்கக்கிட்டேருந்து நமக்கு ஒரு பெரிய ரெஸ்பெக்ட் கிடைக்கும். ஒரு டிக்னிட்டியும் ரெஸ்பெக்டும் நமக்கு மற்றவங்ககிட்டேருந்து கிடைக்கும். ஆட்டோமேட்டிக்காகவே நமக்கு ஒரு டிசிப்ளின் வந்துடும். நம்ம டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காகவே நமக்கு ஒரு டிசிப்ளின் வந்துடும். டிசிப்ளின் தான் வாழ்க்கையிலே ரொம்ப முக்கியம். அந்த ஒழுக்கத்தை நம்ம டைம் மேனேஜ்மெண்ட்டை நம்ம ஃபாலோ பண்ணுறது தான் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டைம் மேனேஜ்மெண்ட்டு நமக்கு வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான விஷயம். எல்லாரும் எல்லா நேரத்துலையும் கடைப்பிடிக்க வேண்டிய ஒரு விஷயம் தான் இந்த டைம் மேனேஜ்மெண்ட். இப்படி இந்த டைம் மேனேஜ்மெண்ட்டை யூஸ் பண்ணி நம்ம கிடைக்கிற இவ்வளோ பெனிஃபிட்ஸை பற்றி பார்த்தோம். இத்தனை பெனிஃபிட்ஸையும் நம்ம அடைஞ்சு நம்மளோட வாழ்க்கையில் நம்ம ஒரு நல்லபடியான இடத்துக்கு போகிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணணும். இந்த டைம் மேனேஜ்மெண்ட்டை ஃபாலோ பண்ணுறதுனால நமக்கு டிசிப்ளின் வளரும். ஒழுக்கம் தானாக கிடைக்கும். ஸோ கரெக்டாக டைம் மேனேஜ்மெண்ட்டை யூஸ் பண்ணி வந்தாலே ஒழுக்கம் தான் எல்லாருக்கும் ரொம்ப முக்கியம். இப்படி இந்த டைம் மேனேஜ்மெண்ட்டை நம்ம யூஸ் பண்ணி அதன் மூலமாக கிடைக்கிற எல்லா பெனிஃபிட்ஸையும் நம்ம அடைகிறதுக்கு ட்ரை பண்ணணும். சரிலாமா?